கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். சில பேர் பேசும்போது மற்றவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு அதை பத்தியெல்லாம் கவலையே படாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பேச்சு கேட்குறவங்களுக்கு எரிச்சலை தான் தரும். அதனால அவங்க கேட்குறத பாதியிலேயே நிறுத்திடுவாங்க. அதனால மத்தவங்களுக்கு புரியும்படி தெளிவா பேசணுன்றத நாம நிதானிக்கணும். அப்பதான் நம்மளுடைய பேச்ச விரும்பி கேட்பாங்க. இந்த உண்மை புரியாம இன்னைக்கு ஊழியத்தை பல பேர் செய்யறதுனால பல வேளைகள்ல நாம சொல்லக்கூடிய நன்மைகள் மத்தவங்களுக்கு சரியான விதத்துல போய் சேராமலே போயிடுது. பல பேரு அதிகமா பேச விரும்புறோம். ஊழியமும் செய்ய விரும்புறோம். ஆனா, தேவனுடைய ஆவியினாலேயும், வசனத்தினாலேயும் நிறைஞ்சிக்கிறதுக்கு பதிலு, உலக அறிவினாலேயும், சிறந்த வசனிப்பினாலேயும் காரியங்கள நிர்வாகம் செய்யலான்னு நெனச்சிடுறோம். அன்னைக்கு பேதுரு செஞ்ச ஒரு பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு 3000 பிரசங்கம் செஞ்சாலும் ஒருத்தர ரட்சிப்புக்குள்ளா வழிநடத்த முடியாம நாம தள்ளாடுறோம். இதுக்கான காரணத்த இன்னைக்கு கவனமா சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம். ஒரு தலை சிறந்த ஆன்மீக பேச்சாளர் இருந்தாரு. பல பட்டங்கள் பெற்றவர் அவரு. தத்துவங்கள கரைச்சு குடிச்சவரு. அவர ஒரு ஊர்ல சொற்பொழிவு ஆற்ற சொல்லி கூப்பிட்டிருந்தாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னும் அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவர அழைச்சுக்கிட்டு செல்ல ஒரு குதிரைக்காரர் போயிருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல பயங்கர மழை. கூட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு. எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. பேச்சாளர் வந்தப்போ அங்க யாருமே இல்ல. பேசுறதுக்காக நிறைய தயார் செஞ்சு வந்த பேச்சாளருக்கு பெருத்த ஏமாற்றமா இருந்துச்சு. இருக்கிற குதிரைக்காரருக்கு மட்டும் பேசலான்னு நினைச்சா அதுக்கு மனசு இல்ல. குதிரை வண்டிக்காரரை பார்த்து என்னப்பா செய்யலான்னு கேட்டாரு. ஐயா, நான் குதிரைக்காரன். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்று தெரியுங்க. நான் 30 குதிரை வளர்க்குறேன். புல்லு வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போய் அங்க ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தாங்க திரும்புவேன்னு சொன்னான். செவுட்டுல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அந்த குதிரைக்காரருக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன்னுடைய பேச்ச ஆரம்பிச்சாரு. இலக்கியம், தேவயியல், தத்துவம், வாழ்வியல் முறை, தவம், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னு சரமாரியா சொல்லி பிரமாதப்படுத்தினாரு அந்த பேச்சாளர். பேச்சு முடிஞ்சுது. எப்படிப்பா இருந்துச்சு என் பேச்சுன்னு அவரை பார்த்து பேச்சாளர் கேட்டாரு. ரொம்ப பெருமையோட அதை கேட்டாரு. ஐயா, நான் குதிரைக்காரன். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று தெரியுங்க. நான் புல்லு வைக்க போற இடத்துல ஒரு குதிரை மட்டும் இருந்தா நான் அதுக்கு மட்டும்தான் புல்லு வைப்பேன். 30 குதிரைக்கான புல்லையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னான். அவ்வளவுதான். மறுபடியும் செவுட்டுல அரைஞ்சது மாதிரி இருந்தது அந்த பேச்சாளருக்கு. பிரியமானவர்களே, இவங்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களான்ற உணர்வை நம்மளுடைய பேச்சை கேட்கறவங்களுக்கு நாம தோண வைக்கணும். அப்படி பேசுறது தான் நம்ம பேசக்கூடிய பேச்சினுடைய வெற்றிக்கு அடிப்படையா இருக்கும். மத்தவங்களுக்கு என்ன தேவையோ, இல்ல எதை சொன்னா புரியுமோ, அத மட்டும் சொன்னா போதும். புரியாத, தேவையில்லாத செய்திகள மெனக்கெட்டு சொல்றது நம்மள தான் முட்டாளாக்கும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்னு எபேசியர்ல நாம வாசிக்கிறோம். ஆமாங்க. பிரயோஜனப்படாத எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தையா நம்ம பாவிச்சோம்னா நம்ம நிச்சயமா பிரயோஜனமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவோம். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகள் முத்தமிடுகிறவனுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம்னு நீதிமொழிகள் புத்தகத்துல நாம வாசிக்கிறோம். மேசியாவாகிய தாசன் தன்னுடைய வார்த்தையின் மூலயமா தேவனை வெளிப்படுத்தி அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக்குனாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கான ரகசியம் இதோ. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்னு ஏசாயா 50:4 சொல்லப்பட்டதின்படியே அவருடைய வார்த்தைகள் இருந்துச்சு. நாமளும் அப்படியே பேசுவோம். அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்புவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.